கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ, என்னைக்கு மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோமோ, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோமோ, அந்த நாள் முதல் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே மாற்றம். தேவ அன்பினாலே நிரப்பப்படும் போது ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கை, அவரை போல வாழ நம்முடைய தேவன் அழைக்கிறார். இந்த உலகத்துக்கொத்த வேஷம் தரிக்காமல் அவரை போல வாழும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா என்னோட வாழ்க்கையில நான் வாழ்ந்து பார்த்திருக்கேன். துன்மார்க்கனா வாழும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்னெல்லாம் பாவம் தொடருது, தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ அர்ப்பணிக்கும் போது இருதயத்துக்குள்ள எவ்வளவு சமாதானம், குடும்பத்துக்குள்ள எவ்வளவு சமாதானம், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த சமாதானம் எப்படி இருக்கு, அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கு. 24 மணி நேரம் வாழ்க்கை முறை தேவனுக்கு பிரியமானபடி இருக்குமானால் குடும்பத்துக்குள்ளே கண்டிப்பா சமாதானம் இருக்கும். ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு நாள் 2 நாள் வாழ்க்கை அல்ல, நித்திய காலமாக அவரோட நாம் வாழ போகிறோம். இந்த பூமியிலே கொஞ்ச நாள் பாடு, கொஞ்ச நாள் உபத்திரம், சில நேரத்திலே சகித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு, பொறுத்து கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது என்னோட வாழ்க்கை முழுவதுமே மாறணும். அப்பந்தான் சகல விதமான ஆசீர்வாதம் என் வாழ்க்கையிலே எப்போ மாற்றம் வந்துச்சு, எப்போ வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் வந்துச்சு, எப்போ சமாதானம் கிடைச்சது, எப்போ பரிபூர்ணம் அடைஞ்சேன், எப்போ திருப்தி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்தை திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவே கரையாயிருது. ஆனால் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது எனக்கு நீங்க போதும்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்க, உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நான் எப்படி வாழணும்னு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்ம காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, வல்லமை பெற்றுக்கொண்டு, கிருபை பெற்றுக்கொண்டு, காத்திருந்து புதுபலனை பெற்றுக்கொண்டு நாம் அவருக்காக வாழ அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மாறிடும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருந்து ஊழித்து வந்ததுனாலே பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதுல கற்றுக்கொண்ட காரியங்கள் எதெல்லாம் முக்கியங்களை பார்க்கும்போது அரை கோடியே நஷ்டப்பட்டு
நடுரோட்டுக்கு நிக்கும்போது வேதனையோட நின்னேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் இருதயத்துக்குள்ள சமாதானம் கிடைச்சது. வியாபாரத்துல இருக்கும்போது கூட அன்னன்னைக்கு காசு பார்க்கணும், பணம், வியாபாரம் பார்க்கணும், கடன், குடும்பம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்து தியானித்து வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையில நான் இப்படி இல்லாம இருந்தேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த காரியத்திலே ஒரு மனுஷன் குறையா இருக்கிறான், இன்னும் எதுலெல்லாம் மனம் திரும்பணும், எதுலெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். இப்போ நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு, என்ன பிரச்சனை வருது, என்ன போராட்டம் வருது, இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் உள்ள பார்க்கும்போது, கர்த்தருக்குள் இல்லாமல் ஒரு மனுஷன் வெளியில வரும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான உபத்திரங்கள், பலவிதமான வேதனைகள் உள்ள என்றாகுது. எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் ஒரு சின்ன காரியம் என சொல்றேன். ஒரு வாலிப மகள் காலேஜ் படிச்சா, காலேஜில் தங்கி படிச்சா. காலேஜில் தங்கி படிக்கும்போது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அங்க இருக்கும்போது அங்க உள்ள அந்நிய நுகத்திலே சம்பந்தம் கலந்து அந்நிய நுகத்திலே பழகி கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டா. சரி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, பிறந்ததுல இருந்தே சர்ச்சுக்கு போற பிள்ளைதான், வீட்டு முன்னாடிதான் சர்ச்சு இருக்கு, கிராமம்தான், நல்ல மகள் தான். ஆனா காலேஜ் படிக்க போன இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டா. சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்து இந்த ஃபால்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வீட்டுக்கு முன்னாடி சர்ச் இருந்துச்சு, வீட்டுக்கு முன்னாடி சர்ச் இருக்கு, ஆனால் பைபிளை வாசிக்காம இஷ்டம் போல வாழ்ந்திருக்க. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்க்கையில கசப்பான ஒரு வாழ்க்கையா மாறி இருக்கு. அப்ப ஏன், எதுக்கு, இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது? இப்ப என் வாழ்க்கையில நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு 1/2 கோடி தான் காணும், 1/2 கோடி தான் கடன். நம்ம 50-55 லட்சம் தான் கடன், ரொம்பலாம் இல்லை, 1/2 கோடி தான். ஆனால் அந்த பாடுகள் வழியா கடந்து வரும்போது, உபத்திரப்பட்டு வரும்போது, கடன்ல கஷ்டப்பட்டு வரும்போது, விக்கிரத்துல கஷ்டப்பட்டு வெளியில வரும்போது, மாந்திரியத்துல கஷ்டப்பட்டு வெளியில வரும்போது, எனக்கு யார் உதவி செஞ்சா, என்னை யார் தூக்கி எடுத்தா, எப்படி வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல பல ரகசியங்கள் இருக்கு. ஒரு பக்கம் சர்ச்சுக்குள்ள போய் கண்ணீர் விட்டு அழுறேன், இன்னொரு பக்கம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், நீ மன்னிங்க அப்படிங்க. இன்னொரு பக்கம் பரிசுத்தவான்கள்ட்ட போய் முழங்கால் போட்டுவீங்க, இந்த மாதிரி என் வாழ்க்கையில என்ன கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எனக்கா ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி பல காரியங்களை சொல்ல முடியும். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஆசீர்வாதம், ஆனா கிறிஸ்துவை விட்டு தள்ளி வெளியில வரும்போது ஆபத்து நிறைய இருக்கு. அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, வீட்டுல அம்மா அப்பா இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளைகள் அம்மா அப்பா கஸ்டடிக்குள்ள இருக்கும்போது அவ்வளவு பாதுகாப்பு. ஆனால் வாலிப வயசுல கொஞ்சம் வயசு தாண்டினதுக்கு அப்புறம் நான் தனியா இருக்கேன், நான் தனியா போறேன், நான் அங்க போறேன் அப்படி சொல்லி பல இடத்துல தனித்தனியா போகும்போது அதுல சில உபத்திரங்கள் வந்துடும். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, தேவ அன்பினால நிரப்பப்பட்டு இருக்கும்போது, அவருடைய கற்பனை கை கொள்ளும் போது, உண்மையா இருக்கும்போது, பரிசுத்தமா இருக்கும்போது, நியாயமா இருக்கும்போது, நீதியை பின்பற்றும் போது, நம்ம குடும்பத்திலே
சகலவிதமான ஆசீர்வாதம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது நன்மை செய்வதா சுற்றி திரிந்தார். நன்மை செய்வதா சுற்றி திரிந்தார். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, நான் நன்மை செய்ய ஆரம்பிக்கணும், நன்மை செய்யணும், அவரை போல நன்மை செய்யணும். அவ்வளவுதான் இன்னைக்குள்ள செய்தியினுடைய ஹையஸ்ட் பாயிண்ட். அதுதான், தானும் நடக்க வேண்டும். அப்படின்னா நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது, அவருக்குள் இருக்கும் போது அவரை போல வாழ வேண்டும். இந்த பூமியில பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், இதுக்கு நடுவிலே நன்மை செய்கிறவனாக நம்ம வாழ வேண்டும். நன்மை செய்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே, இயேசு கிறிஸ்து நடந்தபடியே. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில வாழும்போது எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வாழ வேண்டும். அவர் நடந்தபடியே தானும் நாமும் நடக்க வேண்டும். இது முதலாவது வசனம். இரண்டாவது வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. இப்ப நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப அதுதான முக்கியமான பாயிண்ட். எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? பிரதர், நான் சர்ச்சுக்கு போறேன் பிரதர் அப்படிம்பாங்க. சரி, அப்புறம் பைபிள் வாசிக்கேன், சரி, ஜெபம் பண்றேன், சரி, 24 மணி நேரம் நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. இந்த வசனத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும், நாமே ஆராய்ந்து பார்க்க முடியும். ஏன்னா வசனம் நம்ம டிஸ்பிளேல ஏன் காமிக்கணும் அப்படின்னா, அந்த வசனத்தை நம்ம நேரடியா வாசிக்கும் போது, வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அவரில் நிலைத்திருக்கிற எவனும், எந்த நாட்டில இந்த செய்தி கேட்டாலும் பரவாயில்ல, ஒருவேளை நான் ஃபாரின்ல இருந்து கேட்கிறேன் பரவாயில்ல, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது பாவம் செய்ய மாட்டான். முதல் பாயிண்டே அங்கதான் இருக்கு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்ப தேவனால் உண்டான மனுஷனை எப்படிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்யறானா, இன்னும் தேவனால் பிறக்கல அப்படின்னு அர்த்தம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆன்சர் இருக்கு. ஒரு மனுஷன் தேவனால் பிறந்த மனுஷனை எப்படிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும் போது, நம்ம எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கிறோம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் நம்ம தான். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே ஒரு மனுஷன் பாவம் செய்யாமல் வாழ முடியுமா? முடியும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். அவரை நாம் பின்பற்றும் போது அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வாழ நம்முடைய தேவன் அழைக்கிறார். அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தமா வாழ அழைக்கிறார். நன்மை செய்ய சுற்றி திரிந்தார். அவருடைய பிள்ளைகள் நாமும் நன்மை செய்ய வேண்டும். இந்த கடைசி காலத்திலே எத்தனையோ குடும்பத்திலே நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு.
நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம நன்மை செய்யும் போது தேவனால் உண்டாயிருக்கிறோம், தீமை செய்யும் போது தேவனை காணவில்லை. இன்னைக்கு கடைசி காலத்திலே வாழ்றோம். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க முடியல, ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் நிறைய குடும்பத்துல இருக்கு. என்னையால ஏன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியல அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்துல சில கேள்வி கேட்பாங்க. ஒரு மனுஷன் 24 மணி நேரம் வாழ்க்கையில ஒண்ணு பணத்தை சார்ந்து இல்ல நகையை சார்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களோட இருதயத்துக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அது உலகத்துள்ள காரியமா இருக்கும். உலகத்துள்ள ஏதாவது ஒரு காரியத்துல மயங்கி போய் ஆசையா இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்கு, ஏன் வேதனை வருது, ஏன் கஷ்டம் வருது, ஏன் போராட்டம் வருது, ஏதோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நாமும் நடக்க வேண்டும். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவரை போல நாமும் வாழ முடியும். அதுக்குத்தான் 2 வசனம் சொன்னேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். அவரில் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்ம சொல்றோமோ அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னா அவங்க இன்னும் அவரை காணவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு, அவரை அறியவும் இல்லை. இந்த கடைசி காலத்திலே நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேட்டால் 7ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். பைபிள் அப்படி நிறைய வசனம் இருக்கு. சில குடும்பத்திலே ஏமாந்துருந்தாங்க. என் வாழ்க்கையில நான்லாம் ஏமாந்துருக்கேன்ப்பா, என்னையெல்லாம் ஏமாத்திருக்காங்க, நான்லாம் ஏமாந்துருக்கேன். நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏமாத்திடுவாங்க, தந்திரமா வருவாங்க, தந்திரமா வருவாங்க. நம்ம வாழ்க்கையிலே நம்ம பழகிற ஒவ்வொரு நபரும் அவங்க எப்படிப்பட்டவங்க அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏமாந்து போயிடாதீங்க அப்படிங்கிறது. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது அவர் நீதி செய்கிறவர். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா, நீதி செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், அநியாயம் செய்யக்கூடாது. இப்ப நிறையருடைய வாழ்க்கையில ஏன் கண்ணீர், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாராவது தெரிஞ்சவங்க ஏமாத்திடுவாங்க, அநியாயம் நடந்துடும். அநியாயம் நடந்ததுக்கு அப்புறம் தாங்கி கொள்ள முடியாது, என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்திலே நிறைய இடத்துல தாய்மார்கள், அப்படி இல்லைன்னா சில குடும்பத்துல பார்ட்னர்ஷிப், சில குடும்பத்துல வேலைக்கு போன இடத்துல, சில குடும்பத்துல வேலைக்கு லஞ்சம் கொடுத்துருப்பாங்க. எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். ஏமாந்து போயிடுவாங்க. எப்படி ஏமாந்து போனாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது மனுஷனை நம்பி பின்னாடி போயிருப்பாங்க. 7ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிற போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். நீதியை செய்கிறவன் மட்டும்தான் தேவனால் உண்டானவர்கள். தேவனால் உண்டான மனுஷனை கண்டுபிடிக்கணுமா, நீதி செய்யணும்ப்பா, அநியாயம் செய்யக்கூடாது. இந்த கடைசி காலத்துல எப்போ அநியாயம் செய்யலாம் சொல்லிட்டு காத்து இருக்கிறாங்க. அநியாயம் செய்யறதுக்கு துடிக்கிறாங்க. அநியாயம் செஞ்சா அநியாயத்துக்குள்ள தண்டனை தான் வரும். நீதியை பின்பற்றும் போது தேவன் கூட இருப்பார். அநியாயம் செய்யும் போது அங்க சத்துரு உள்ள வந்துருவான். அந்த குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது.
யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, நீதியை செய்கிறவன் எவனும் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். அப்ப நாமும் நீதியை செய்ய நம்முடைய தேவன் அழைக்கிறார். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் போது நம்ம நீதி செய்கிற பிள்ளைகளா இருப்போம். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவர் நடந்தபடியே நாமும் நடந்து கொண்டிருப்போம். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது பாவம் செய்ய மாட்டோம். ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன். கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும்போது அவரை போல வாழ்வோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது பாவம் செய்ய மாட்டோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நம்ம நீதியை செய்வோம். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அழகா ஆன்சர் இருக்கு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனால் பிறந்த மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். 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 அதனால காலவேளையிலே இன்னைக்குள்ள வேத பகுதியிலே நம்ம தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்தமா வாழ கேளுங்க, நீதியை பின்பற்ற கேளுங்க. அவரை போல வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த புதிய நாளிலும் உங்க பிள்ளையோடு நீங்க பேசிருக்கீங்க, நன்றி. உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அப்பா உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த எல்லா ஜனங்களையும் அப்பா, எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கணும். இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போட்டு உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தீரோம், அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இந்த நாளிலும் இணைந்திருக்காங்களோ அவங்க இதயத்துக்குள்ள என்ன வேதனை, கவலை, கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எந்த சூழ்நிலும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்கப்பா, நீக்கி போட்டுருங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, மகிழ்ச்சியை தாங்க, ஆனந்த கழிப்பை தாங்க. கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனாங்களோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கும் அந்த குறைகளை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுவீங்க. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்களோ அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, பரிசுத்தத்தால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞானம் வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்க. அப்ப எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ எங்களோட வாழ்க்கையில அது எல்லாவற்றையும் நீக்கி உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. என் தேவன் மனம் இறங்க வேண்டும், மனம் இறங்க வேண்டும். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. துஷந்தோஷலஹந்தோட்டு நமக்கு உதவிக்கிறோம். லிதுஷபலபலஹோரபாக்க உதவிக்கிறோம். நிரம்பி வெளியிட்டப்பா, ஒவ்வொரு குடும்பத்தோட பாத்திரம் நிரம்பி வெளியிட்டோம். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும்ப்பா. எல்லா காரியத்திலையும் நாங்க கர்த்தருக்காக வாழணும்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தமா வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. 24 மணி நேரமும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்த வேண்டும். தேவ சித்தத்துக்குள்ள நாங்க இருக்கணும்ப்பா. தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த இடத்துக்கு நாங்க போகக்கூடாதுப்பா. தேவ சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. சில குடும்பத்திலே
இந்த வருஷத்தை காண செய்த கிருபைக்கா நன்றி. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்காங்க, இந்த பலவீனத்தை நீக்கி அந்த குடும்பத்துக்கு தீர்காயுசு தந்து, பிறந்த நாளில் அப்பா யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, திருமண நாளில் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, அவனோட வாழ்க்கையில் இந்த வருஷத்துல சகல விதமான காரியத்திலும் ஆசீர்வதிங்க. இரட்டிப்பான நன்மை தாங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்கப்பா, மகிழ்ச்சியோடு கொண்டாடுறதுக்கு கிருபை செய்யுங்க. கற்பத்தினியா ஜெபிங்க. கர்த்தர் மனம் மறங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர் கற்பத்தினி தொட்டு ஆசீர்வதிங்க, தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களுடைய தலைமுறை கருத்தினால் தொடுங்கப்பா. சரீரத்தில் என்னென்ன பலவீனம் இருக்கோ அந்த பலவீனத்தை எல்லாம் நீக்கி போடுங்க, நீக்கி போடுங்க. டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, குடும்பத்தில் இப்படி சொல்லிட்டாங்களே, உறவினர் இப்படி சொல்லிட்டாங்களே, வேதனைப்படுறாங்க. கர்த்தர் மாற்றித்தாங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மாசமா இருக்குங்க, கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபைக்காக நன்றி. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேற தேசத்துக்குள்ள இருக்காங்கப்பா, எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் உம்முடைய ஜீவனத்தில் அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கணும்ப்பா. இந்த நாளிலும் வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிங்க. சகல கருத்திலையும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற பகுதியிலே கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. தனிமையில இருக்காங்க, குடும்பமா இருக்காங்க, பல சூழ்நிலை காலையில் ஜெபிக்கிறாங்க. அவங்க இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தர வேண்டும். வேலை இல்லாம இருக்கு, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல போராடி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்காங்கப்பா, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. வீட்டுல நிம்மதி இல்லை, பிரிஞ்சு போயிட்டாங்க, சந்தேகம், விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா புழக்கம். சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் மன்னிங்கப்பா, கர்த்தர் மன்னிங்கப்பா, கர்த்தர் மன்னிங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. கர்த்தர் பிரியமானபடி வாழணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளில் எல்லா ஜனங்களையும் கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் கொண்டிருக்குப்பா, அன்பு தணிந்து கொண்டிருக்குப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்கப்பா. 24 மணி நேரம் பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீங்க எங்களை வழி நடத்தணும்ப்பா. எந்த ஒரு சத்துரு உள்ள வரக்கூடாது. வேலி அடைங்கப்பா, வேலி அடைங்கப்பா. கண்கள்ல அப்பா கழிக்கம் போடுங்க. சிந்தனை அப்பா கிறிஸ்துவோடு இணைக்கப்படட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தம் மாறட்டும். எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமா இருக்கட்டும். எங்க காதுகளில் ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்கப்பா. தேவனோட சத்தத்தை கேட்கணும். நாங்க பேசுற வார்த்தை தேவனோட நாமம் மகிமைப்படணும். எங்களுக்கு அதை கிருபை தாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள தேவ ஆவினால் நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவினால் நிரப்புங்கப்பா, கர்த்தருடைய ஆவினால் நிரப்புங்கப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று தேசம்படி குமாருடைய ஆவினால் நிரப்புங்கப்பா. அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்து அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தை அக்கினினால் நிரப்புங்க, அக்கினினால் நிரப்புங்க, அக்கினினால் நிரப்புங்க, அக்கினினால் நிரப்புங்க, அக்கினினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே தலைமுறை சாபத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, எந்த கட்டுகள் இருக்காங்களோ, எந்த குடும்பத்துல ஏவல், மாந்திரியம், பிள்ளி சுனியம்ல கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ, இந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல எந்த இடத்துல இருக்காங்களோ கர்த்தர் சந்திக்கணும். உங்க பிள்ளைகளை தொடணும். பரிபூர்ணமான சுகம் வேணும், பரிபூர்ணமான விடுதலை வேணும்.
தீர்காயுசு வேணும்ப்பா, தீர்காயுசு வேணும்ப்பா, பூரண சுகம் தாங்கப்பா. அதிகால வேளையிலே வாலிப பிள்ளைகள், வாலிப பயங்க எத்தனையோ குடும்பத்துல வேற வேற இடத்துல வேலை பார்க்குறாங்க. சகல விதமான பாதுகாப்பு தாங்க. பஸ்ஸில் போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, வியாபாரத்தில் இருக்காங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, விவசாயம் பார்க்குறாங்க, காலவெளியில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் இன்னுமா ஜெபிக்கிறாங்கப்பா. காலவெளியில் யாரெல்லாம் வெளியில போறாங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். முன்னும் பின்னுமா தேவதுக்கு பாட்டுங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்க. பிதா குமார் பசங்க நாமத்துல முத்திரை போடுங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரோட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாமமையும் விடட்டும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் நாங்க எப்படி வாழணும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. கொழுந்தோட அக்னி பற்றி விடட்டப்பா. உங்களுடைய நல்லாவே தாங்கப்பா. கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனோம் எல்லா பாவத்தையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானத்தை நிரப்புங்கப்பா. நிரம்பி வெளியில பாத்திரமாவா இருக்கட்டும்ப்பா. தேவனருளே அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. இணைந்திருக்கிற சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துடைய தேவைகளாம் சந்திங்கப்பா. இரவு மூலமா ஜெபிக்கிறோம், கர்த்தர் சந்திங்கப்பா. கடன்ல கஷ்டப்படுற அந்த மாசத்துல எத்தனையோ தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. நிறைய கடன், நிறைய பிரச்சனை, நிம்மதி இல்லப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. எந்தெந்த லோன் போயிட்டு இருக்கோ அந்த லோன்லாம் அடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வியாபாரத்துல செழிப்பு கட்டிடுங்க. கையிருக்கிறீர்கள் ஆசீர்வதிங்களோட சிரசு மேல ஆசீர்வாதத்தை நீங்க பண்டகசாலை நிரம்பி வெளியிட்டு உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில அப்பா களஞ்சியங்கள் நிரம்பி வெளியிட்டு பண்டகசாலை திறந்து உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில அப்பா எந்தெந்த இடத்துல குறைகள் இருக்கோ அந்த குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. இந்த நாளிலும் சம்பூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணர்வுடைய சகலமான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உங்க பாத பிள்ளைங்களை அர்ப்பணிக்கிறோம். முதியோர் இல்லத்துல இருக்காங்கப்பா, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், தேவைகளை சந்திங்க. இந்த நாளுக்காக எல்லா கருத்துக்கும் ஸ்தோத்திரம்ப்பா. சகலவற்றையும் எங்களுக்கு நன்மையா மாற்றித்தாங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கலாம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திர சொல்லி கிருபைத்தாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபைத்தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபைத்தாங்க. பரிசுத்தமா வாழ கிருபைத்தாங்க. தீமை வெறுத்து நன்மை செய்ய கிருபைத்தாங்க. உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுதுங்க. சில குடும்பத்துல மிஷனரிமா ஜெபிக்கிறாங்க, பரிசுத்தமான ஜெபிக்கிறாங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் கூட இருங்க. இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னா கர்த்தர் பொறுப்படுது. துதிக்கான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, தினம் ஒரு நிமிடம் ஜெபிங்க. அதிகாலவில்லை தினந்தோறும் இணைந்திருங்கள். இரவு மூலமா ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.